இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரத்தை தியானிக்க போகிறோம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. பேதுருவினுடைய நிழல் பட்டு அநேக வியாதியஸ்தர்கள், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்கள்லாம் சுகமாகறாங்க. இதை பார்த்த பிரதான ஆசாரியன் மற்றும் அந்த சதுசேயர்கள், சங்க தலைவர்கள் அவர்கள் மேல கோபப்பட்டு பொறாமை கொண்டு அவர்களை பொதுவான சிறையில அடைக்கிறாங்க. அன்றைக்கு ராத்திரியே தேவதூதன் வந்து அவர்களை விடுதலையாக்கி சொல்லுகிறான், நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுங்கள், இந்த ஜீவ வார்த்தையை சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படியே அவர்கள் போய் பேசுகிறார்கள். இவர்களை விசாரிக்கும்படி அதிகாரிகள் ஒரு சேவகரை அனுப்பும்போது அந்த சேவகர் போய் சொல்லுகிறார், அந்த சிறைச்சாலை கதவு பலமாய் பூட்டப்பட்டு இருக்கிறது, ஆனால் அவர்களோ உள்ளே இல்லை என்று சொல்லி கேள்விப்பட்டு அந்த அதிகாரிகள் எல்லாம் மிகவும் கலங்கி போய் இது என்னமாய் முடியுமோ என்று சொல்லி அவர்கள் கலங்கினார்கள். அப்பொழுது அவர்களை வரவழைத்து சொல்றாங்க, இந்த நாமத்தை குறித்து உங்களுக்கு சொல்லக்கூடாது என்று நாங்கள் கட்டளையிட்டு இருக்கிறோம், ஆனால் நீங்களோ உங்கள் போதகத்தினாலே எருசலேம் முழுவதும் நிரப்பினீர்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது சீஷர்கள் எல்லாம் சொன்னாங்க, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கல மனுஷருக்கு கீழ்ப்படுகிறது நியாயமா இருக்குமோ? தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். இந்த சங்கதிகளுக்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார், அவரும் சாட்சியா இருக்கிறார் என்று சொல்லி அந்த சீஷர்கள் சொல்லுறாங்க. அப்போ அவர்கள் எல்லாம் அவங்களை கொலை செய்ய திட்டம் போடுறாங்க. அந்த இடத்துல ஒரு கனம் பொருந்திய ஒரு நியாய சாஸ்திரி கமாலியல் எழும்பி சொல்லுகிறார், சில ஆலோசனை காரியங்களை சொல்லி, இது மனுஷரால் உண்டாயிருந்தா சீக்கிரம் ஒழித்து விட உங்களால கூடும், ஆனால் தேவனால் உண்டாயிருந்ததானால் ஒழித்து விட உங்களால கூடாது என்று சொல்லி தேவனோடு கூட போர் செய்கிறவர்களா இராதபடிக்கு பாருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவர்களை அடித்து பயமுறுத்தி அவர்களை விடுவிக்கிறாங்க. ஆனால் சீஷர்கள் அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருக்காக துக்கப்படுவதையும் ஆண்டவருக்காக பாடுகள் அவமானப்படுவதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தின் வீடுகள் தோறும் அவங்க இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் ஒருத்தரே மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தவர். இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்திருக்கலாம், அவருடைய கல்லறைகள் இன்றும் மூடப்பட்டு இருக்கிறது, ஆனா இயேசு மட்டுமே உயிர்த்தெழுந்தவர். அதனாலதான் அது ஜீவ மார்க்கமாக இருக்கிறது, ஜீவ வார்த்தையாக இருக்கிறது, ஜீவ வசனமாக இருக்கிறது, ஜீவனை தருகிறவர், ஜீவன் உண்டாக வந்தேன் என்று சொல்லி இருக்கிறவர். அவரிடத்துல வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அவர்தான் ஆண்டவரே, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவராலே அல்லாமல் நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. ஆனா அங்க பார்க்கிறோம், தேவனால் உண்டாயிருந்தால் அதை ஒழித்துவிட யாராலும் கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை ஒழித்துவிட சபையை ஒடுக்க எவ்வளோ பேர் எழும்பினார்கள், அவர்கள் மறைந்து போனார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை இன்றும் நிலைத்து இருக்கிறது, அது முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கும் என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஆண்டு வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவரை நம்புங்க, விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவரே மெய்யான தேவனாய் இருக்கிறார் என்று நீங்களும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள், பிரசங்கியுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. God bless you.